ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்னிங்கே சாதம் வடித்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த சீசன்னால் பச்சை தட்டாம்பயிர், பச்சை மொச்சப்பயிர் அடிக்கடி எங்கள் வீட்டில் வைப்போங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பச்சை தட்டாம்பயிர் தான். ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட பச்சை தட்டாம்பயிர். இது வந்து புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டு, வெந்தயம் சேர்த்துட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கிட்டு, இந்த பயிரை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் ஒரு விசில் மட்டும் தான் விட்டேன், ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சலை ஊற்றி தேங்காய், வெங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து வத்தல் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு புடலங்காய் கூட்டு தான் ரெடி பண்ணேன். புடலங்காயும் பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு சின்ன தேங்காய் துண்டு, அடுத்து பூண்டு, சின்ன சீரகம், மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சி அதோடு சேர்த்து தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி அதில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி. அடுத்து வந்து மல்லி புதினா துவையல் தாங்க. ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம உளுந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச வத்தல், அடுத்து பூண்டு, புளி அதையும் இந்த மல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான துவையலுங்க. இதை நீங்கள் வந்து சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து வேர்க்கடலை கிடச்சிச்சு. ஸோ அதையுமே அவிச்சு நான் வந்து ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு மார்னிங் அதை அவிச்சு வச்சுட்டேன். அடுத்து பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த வேர்க்கடலை வந்து வீட்டிலையே நமக்கு ஈவினிங் கொடுத்துக்குருவோம், ஏன்னா மார்னிங் அவளுக்கு வந்து அது உடச்சி சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு பப்பாயாவும் தேங்காய் பர்பி. இது வந்து நான் கடையில் தாங்க வாங்கினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கடையில் கிடைக்கும். இதுவும் இந்த ஜூஸ் பெரி நான் சொன்ன மாதிரி நேற்று மேங்கோ ஜூஸ் பெரி வச்சுருந்தேன், இன்றைக்கி வந்து வெனிலா ஃப்ளேவர் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டாம்பயிர் குழம்பையும் இந்த புடலங்காய் கூட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா துவையல் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.